மணி மணிதான் சுப்பிரமணியன். இவர் பேர் சவுண்ட் மணி பிரபாகரன். அதானங்க பேர். நிறைய சவுண்ட் மணின்னு வந்து சொல்லுவாங்க. இசைக்கலைஞர் சவுண்டுமணி கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான இசைக்கருவிகளை வாசித்து காட்டி பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்துள்ளார். இப்போ நீங்க இருக்கிற இடம் வந்து என்னன்னா நம்ம பாரம்பரிய பழந்தமிழர் தொல்லிசையம் நாங்கள் சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய எல்லா வாத்தியமே வந்து நம்ம வந்து பாரம்பரியமா நம்ம முன்னோர்கள் நம்ம ஊர்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருட்கள் தான். இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இசைக்கருவியுமே எதுவுமே நாங்கள் பிளாஸ்டிக்கும் அது மாதிரி யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். எல்லாமே இந்த சீட்ஸ், விதைகள், அப்புறம் சொரக்குடுவை, கடல்ல இருந்து இருக்கக்கூடிய பாசி, தோல், மரம் இப்படிதான் நாங்கள் பயன்படுத்தி ஒவ்வொரு இசைக்கருவி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதுல கிட்டத்தட்ட ஒரு 250 இன்ஸ்ட்ருமெண்ட் நாங்கள் எக்ஸிபிட் பண்ணி எல்லாமே நம்ம வாசி ஏதாவது ஒரு டிஃபரெண்டா நீங்க வாசிக்கிறதுல இப்போ பூரிப்பு அடைஞ்சு போயிடணும். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாசிக்க. இன்னைக்கு இந்த இசைக்கருவி வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த மாதிரி கல் சிற்பமா பார்க்கப்படுது. இது லைவா எங்க இருக்குன்னா நம்ம தியாகராஜர் கோயில்ல இருக்கு. திருவாரூர் தியாகராஜர் கோயில்ல அங்க வந்து ஒரு இதுல வச்சிருக்காங்க. நாம ரீமேக் பண்ணிருக்கோம், ரீடிசைன் பண்ணிருக்கோம். தளபதி என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன பிறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் தான் இல்லை. அந்த ஒரு பிஜிஎம் தான். இந்த மாதிரி நிறைய டீம் நம்ம வாசிக்கலாம். இது மட்டும் இல்லாம நிறைய இசைக்கருவிகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாத்து சொர. இன்னைக்கெல்லாம் சொரக்கா வந்து நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி ஒரு சில சொரக்கா மட்டும் தான் இது பண்றோம். ஆனா இது எல்லாமே கடல் பாசி வச்சு ஷேக்கர்ஸா யூஸ் பண்றோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா துந்தினான்னு சொல்லுவாங்க. பார்க்கும்போது ஏதோ நீங்க இதுக்குள்ள வச்சு இப்படி எடுத்துட்டு போற பொருள்னு நினைச்சா. இல்ல அப்படிலாம் இல்ல, இது வாசிக்கிறது தான். சரியா இருக்கு. இந்த ஆலிப்பறைன்னு சொல்லுவாங்க. ஆலினா வந்து கடல், சரிங்களா? அப்ப கடலோட சத்தத்தை நம்ம கொண்டு வரலாம். இந்த மாதிரி அப்ப நம்மளோட தமிழர்கள் ஐந்திணையா பிரிச்சிருக்காங்க இசைய. ஐந்திணைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அப்ப அந்த ஐந்திணைகளுக்கும் இசைக்கருவிகள் இருக்கு. அப்படிதான் நாங்க இங்க வகைப்படுத்தி வச்சிருக்கோம். முழுக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல எல்லாமே ஹேங் பண்ணிருக்கோம். ஃபுல்லா தோல்கரு, தாசாமாங்க, இது உடுக்கு, இதெல்லாம் இருக்கு. இது மூங்கில் தான். மூங்கில வெறுமனே மூங்கில் தான். இதுல ஒரு ரப்பர் இதை மாட்டி நம்ம வாசிக்கிறோம். இந்த மாதிரிதான் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. இதெல்லாம் மாட்டு கொம்பு, மொக்கரைன்னு வந்து சொல்லுவாங்க. அந்த காலத்துல உலோகம் வரதுக்கு முன்னாடி, மரத்தெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க வேட்டையாடைய சமூகமா தான் இருந்திருக்காங்க. நம்ம புத்தகங்கள்ல படிச்சிருப்போம், கேள்வியா நம்ம கேட்டிருப்போம். அப்ப இந்த மாட்டோட கொம்புல வந்து இசைக்கருவியா பயன்படுத்திருக்காங்க. சில டைம் வந்து தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு ஒரு குடுவையெல்லாம் கூட பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். அது நிறைய இந்த சோழர்கள் காலத்துல சைட்ல எல்லாம் வந்து மாட்டிருப்பாங்க. அந்த கல் சிற்பங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இசைக்கிண்ணம்னு சொல்லுவாங்க. இது முன்னாடி எல்லாம் கும்பகோணத்துல இந்த மாதிரி பக்கம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்க செஞ்சுட்டே இருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, இதுல வந்து ஒரு புத்தர் சிலையை போட்டு விட்டு டிபெட்டியன் போல்னு மாத்திட்டாங்க. அது நீங்க நிறைய மக்கள் 2000-3000 கொடுத்தாங்க. நான் பார்த்து சூப்பரா இருக்கு சார். பறை வந்து நிறைய நம்மளோட கிராமத்திலாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பறையிலேயே பல்வேறு தாளங்கள் இருக்கு. அதாவது இப்ப பெரும்பாலும் நம்ம வந்து நிறைய படத்துல பாக்குற பீட்ஸ் இதெல்லாமே வந்து என்னன்னா இதுலயே வந்து 1 அடி 2 அடி
3 அடிலாம் இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. அதே போல ஒரு சொல்லி வாசிக்கலாம். தத்த கிட்ட தக கிட்ட தத்த கிட்ட திருக்கிடுதோம், தத்த கிட்ட தக கிட்ட தத்த கிட்ட திருக்கிடுதோம், தத்த கிட்ட திருக்கிடுதோம். இந்த மாதிரி என்ன சொன்னாலும் நம்மளால வாசிக்க முடியும். அப்ப பறை அப்படிங்கிறது ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட கிடையாது. எந்த இசைக்கு எல்லாத்துக்குமே வாசிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பறை வந்துருச்சு பெருசா. ஆனா ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் பறைய வந்து 2017 இந்த 18 எடுக்கும் போது சாவுக்கான கருவியா மட்டும் தான் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. எல்லா ஸ்கூல்லயுமே இப்ப கவர்மெண்ட்டுமே வந்து பள்ளிக்கல்வித்துறை எல்லாம் வந்து இசையா அதை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கல்லூரியில் படித்துக் கொண்டே இவர்கள் பறை இசை வகுப்புகளுக்கு சென்று இப்போது இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இது வந்து நெடுந்தாரைன்னு சொல்லுவாங்க. செல்ஃபி மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கு. கும்கி கும்கி. இந்த மாதிரி இதை வாசிப்பாங்க. இந்த மாதிரி பல இசைக்கருவி நீங்க வச்சிருக்கோம். இந்த மாதிரி இசைக்கருவிகளை ஆவணப்படுத்தி மக்கள் மத்தியில காட்டக்கூடிய டீ கடை வைப்ஸ் அந்த சேனலுக்கு வந்து ரொம்ப பெரிய நன்றியை வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். அதாவது கண்டிப்பாலும் நாங்க ஒரு வீடியோ பண்ணலாம்னு வந்தோம். அவர் எங்களை வச்சு ஒரு வீடியோ பண்ணிட்டாரு. தொடர்ந்து உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. இவங்க எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் போய் நம்ம பார்க்கணும். தமிழ் பண்பு, தமிழ் பண்பாடு, பாரம்பரியம் பேசுறதோட நிப்பாட்டிடாம இந்த மாதிரி சொல்றத நம்ம மனசார ஆழமா எடுத்துக்கணும். அதை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லணும், கத்துக்கணும். இங்க வந்ததுல நம்ம கிட்ட இருந்து அதை கத்துக்கிட்டோம். பட்டா